ஓம் ஸ்ரீ காராள சித்தரையா நமோ நமக. அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகலை, திருமணம் ஆகியும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் நிறையா பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிடுறாங்க. இது அத்தனைக்கும் காரணம் பார்த்திங்கன்னா, பணம் தான் மெயினாக நிற்கி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா யோசனை பண்ணிங்கன்னா, அனைத்து பிரச்சனைக்கும் பணம் தான் முதல் நிற்கி. ஏன் அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் பக்குவப்படுது. எப்படி பக்குவப்படுதுன்னா, போதும் அப்படிங்கிற அளவுக்கு, இனி போதும், நீ அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தால் தான் மனசு ஒரு நிலை பக்குவம் அடையுது. அப்படி அடைய வரைக்கும் மனசு அலைபாயுது, தேடுது ஒரு விஷயத்தை. எப்படி தேடுது அப்படின்னா, சில விஷயத்த பற்றாக்குறை, பசி. சில பேர்த்துக்கு புரியும் என்ன பசின்னு. பற்றாக்குறை அப்படின்னா, அதாவது கணவன் மனைக்குள்ளே திருப்தி இல்லாமல் பற்றாக்குறை ஆகுது. ஏன் அப்படின்னா, ஒரு கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறப்ப அப்போ ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் கணவர் உடனே அது வேண்டாம், இது வேண்டாம், அது எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு ஒரு சொல் வருது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா, அதை எதுக்கு பண்ணுறீங்க, இதை எதுக்கு பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் பண்ண வேணாங்க, ஏங்க இப்படி தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. அப்போ இருவருக்கும் கருத்து வேறுபாடு கடைசியில் ஒரு முரண்பாடாகி ரொம்ப பெரிய பிரச்சனையாகிற அளவுக்கு வருது. மெயினாக பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையின்மைக்கு பெண் ரொம்ப, அதாவது எல்லா இடங்கள்லையும் பெண் தான் ரொம்ப சில குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறதுனால சில விஷயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பெண்களுக்கு தான் மெயினாக ஏற்படுது. ஆண்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் தான் அந்த எண்ணங்கள் தோணும். மறுபடியும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி பல வேலையை பழுவும் காரணமாக மறந்துடுவாங்க, வேலை செய்ய போயிடுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. எல்லா விஷயத்தையும், ஆயிரக்கணக்கான விஷயத்த, நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, குழந்தை இல்லை, பணம் இல்லை, வருமானம் பத்தலை அப்படிங்கிற விஷயத்த நிறையா போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்குவாங்க. அதனால் மனக்குழப்பமே காரணம் ஒரு குடும்ப வாழ்க்கை பிரியறதுக்கு காரணமாக இருக்குது. இன்றைய காலகட்டம் சினிமாவை பார்த்து, சினிமாவில் எப்படி ஆபரணத்தை அனுபவிச்சுட்டு எப்படி போட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க சிலர். உடை, அதாவது உடை பார்த்திங்கன்னா சினிமாவில் எப்படி போட்டிருக்காங்களோ, அதாவது கை காலில் இருக்கிற வேர்வை துவாரங்களை கூட உள்ளே இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை வெளியே ஏற்ற முடியாத அளவுக்கு உடை போட்டுருக்கிறப்ப சில பிரச்சனை இருக்குது. அது வெளியே தெரியறதில்ல, வெளியே சொல்கிறதில்ல. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஏதாவது ஒரு வைத்தியம் செஞ்சிட்ருக்குறாங்க. அதே அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது. எப்படின்னா, மன உளைச்சலாக இருக்குது. என்னடா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, அது அந்த உடையினால் தான் வந்தது அப்படிங்கிறத யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆண்கள் இந்த ஜீன்ஸ் உள்ளே டைட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ விதைப்பை குள்ளே இருக்கிற உயிரணுக்கள் உற்பத்தி அதிகமாக ஆகாமல் முழு திருப்தி இருக்காது இல்வாழ்க்கையில். அதனால் குழந்தையின்மைக்கு மெயின் காரணமாக இருக்குது. இது தெரியாமல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துக்களை செலவு பண்ணுறாங்க. அப்படி யாரும் தயவு செய்து செலவு செய்ய வேண்டாம். அன்றைய காலத்தில் கோமணத்தை கட்டிட்டு ஏறு ஓட்டினாங்க, காட்டுக்குள்ளே பாடுபட்டாங்க. 5 குழந்த 6 குழந்த பெற்றெடுத்தாங்க. அப்படி பெற்றெடுத்து சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்றைக்கு ஒரு குழந்த பெற்றுக்கிறதுக்கே ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அது நம்மளாக தேடிக்கிறதான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேவையற்ற உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகள் கரெக்டான டைமுக்கு வெளியேறணும். வேர்விங்கிற பாக்டீரியா அதாவது எதுக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசு உண்டு. அந்த வயசுக்கு மேலே அழிவு கண்டிப்பாக ஆகணும். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியாக்கள் வேர்வியாக வெளியே அழிஞ்சே ஆகணும். அப்படி அது அழியாமல் உடம்புக்குள்ளேயே அழிகிறப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் ஏகப்பட்டது வருது. அப்போ முழுக்க காரணமாக இந்த உடை தான் மெயின் காரணமாக இருக்குது.
அப்படி இருக்கிறப்ப இப்போ உடையே வந்து மனுஷனை நிறையா விஷயத்தில் பாதிக்குது. மன உளைச்சலை உண்டு பண்ணுது. ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து அதையே நினச்சி மனுஷன் பயங்கரமான பிரச்சனையை சந்திக்கிறான். அப்படி இருக்கிறப்ப தயவு செய்து இந்த ஆடம்பர உடையை யாரும் அணிய வேண்டாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் லெகின்ஸ் அப்படிங்கிற பேரில் உடல் அமைப்பு எப்படி இருக்கோ அதே போல் அந்த உடை அந்த மாதிரி உடை அணிகிறாங்க. அப்படி தயவு செஞ்சு அணியாதீங்க. அணிஞ்சிங்கன்னா இந்த வேர்வை வெளிவரக்கூடிய உடலில் உள்ள கோடிக்கணக்கான துவாரங்கள் அடைக்கப்பட்டு உடலில் வாழும் தேவையற்ற கிருமிகள், பாக்டீரியாக்கள் வயது முதிர்ந்து அடைந்து வெளியேறாமல் உங்கள் உடலிலேயே இறந்து விடுகின்றன. அதனால் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் நீங்கள் எந்த இடத்துலையும் சொரிய முடியாது. அதனால் சில மன உளைச்சல் ஆகும். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆகும். தேவையில்லாத உடல் உபாதைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரி உடை அணிய வேண்டாம். ஆடம்பரம் என்கிற பேரில் நாம் எதை நோக்கி போயிட்டுருக்குறோம்? இந்த கலியுகம் அழிய அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கலியுகம் எப்படி அழியினா நம்மளாக நாமே அழிச்சுக்கிறது தான் கலியுகம். கலியுகம், கலியன் என்றால் மனிதன் என்று பொருள். மனிதன் தன்னைத்தானே அடித்து கொள்ளும் காலம்தான் கலியுகம். அதாவது பார்த்திங்கன்னா கலியுகத்தில் தன்னைத்தானே அழிச்சிக்குவாங்க. அதைத்தான் அன்றைய காலகட்டத்திலே சொல்லிக்கிறாங்க கலியுகம். கலியுகம் அப்படின்னு. கலியுகம்னா நம்மளை நாம் அழிச்சிக்கிறது தான் கலியுகம். நாம் அழியாமல் இருக்கணும்னா நம்மளை நாம் மெயினாக பாதுகாத்துக்கணும். பாதுகாத்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி கருத்து வேறுபாடு ஆகி பிரிஞ்சவங்க ஐயா நாமத்தை சொல்லுங்கள். ஐயா நாமத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சிகளும் சுபமாக நடைபெறும். ஐயாவின் அருளால் சகலமே நடக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவை தெரியாமல் நம்ம இருக்க முடியாது. நம்ம அப்பாவோட அப்பாவை தெரியாமல் அப்பா இருக்க முடியாது. அவங்க அப்பாவோட அப்பாவை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வம்சாவளி தெய்வமான காரால் ஐயாவை வழிபாடு செய்யுங்கள். ஐயா அனைவருக்கும், அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, சிரமப்படுறவங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். நீங்கள் ஐயாவை நினச்சாவே போதும். ஐயா இருக்கிற இடத்துக்கு வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஐயாவோட நாமத்தை சொன்னாவே போதும். ஐயாவை நினச்சாவே போதும். ஐயாவை நினைக்கிறதுக்கு நேரங்காலம் தேவையில்லை. நீங்கள் வீடு வலித்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது ஐயாவோட நாமத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த நேரத்திலும் சொல்லலாம், எந்த நிலையிலும் சொல்லலாம். நீங்கள் எப்படி உங்கள் குடும்ப நபர்களை, உங்கள் குழந்தைகள் எப்படி பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பானா, படிச்சிருப்பானா, போனானா போலியா, காலேஜ் போனானா போலியா, புள்ள போச்சா போலியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஐயாவை நினச்சிங்கனாவே போதும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகும். இது 100க்கு 100% உண்மை. ஐயாவோட ஆலயத்தை கூடிய சீக்கிரம் வீடியோவாக வெளியிடுற, வீடியோ பதிவு போடுற. கண்டிப்பாக ஐயா கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க. திருமணம் ஆகாதீங்க மாங்கல்ய சரடு கட்டிட்டு போயிருப்பீங்க. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டிட்டு போயிருப்பீங்க. நிறையா பேர்த்துக்கு குழந்தை இருந்திருக்கு. கண்டிப்பாக 100% குழந்தை இருந்திருக்கு. கல்யாணமும் ஆயிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் ஐயாவோட ஆலயம் சிறப்பான வழிபாடு இல்லாமல் இருக்குது. ஐயாவை வழிபாடை செய்கிறது அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கல. ஐயா மக்களை இப்படி ஆகுதே கலியுகம் அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காரு. ஆச்சரியம் முகபாவனை கொண்ட காரால் ஐயா மட்டுமே உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார். நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டும் ஐயாவின் நாமத்தை கூறுங்கள். ஐயாவை வழிபாடு செய்யுங்கள். சிலர் சித்தர் என்ற பெயரில் வியாபார நோக்கத்தை வழிநடத்த செய்கிறார்கள். அப்படி யாரும் ஏமாற வேண்டாம். நீங்கள் ஐயாவை நாமத்தை மட்டும் கூறுங்கள். ஐயாவை வழிபாடு செய்யுங்கள். ஐயாவை நினையுங்கள். ஐயா இன்னும் பல சித்தர்களாக
இந்த கலியுகத்தில் வெளிவருவார். நன்றி, வணக்கம்.